இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு பிரச்சனை அந்த மனிதனை கடுமையாக தாக்குகிறது, கடுமையாக போராட வைக்கிறது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடைபிடிக்கிறது. சார் எனக்கு எவனோ செஞ்சுட்டான் சார், செஞ்சது மாதிரியே இருக்கு, ஒன்றுமே முடியல, போராடுறேன், என்னை செய்வினை செஞ்சு விட்டாங்க சார். செய்வினை என்பது என்ன, கடவுளை கட்டுவது என்பது என்ன? நான் இது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி. குலசாமியை கட்டிட்டான் சார், எனக்கு சாமியே வரலைங்கிறாங்க சார் போராட்டத்தில். இந்த குலதெய்வத்தை கட்டுவது என்பது என்ன? இந்த வீட்டில் எந்த விஷயங்களும் சரியாக நடக்க விடாமல் தடுப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டை தடுக்குது, அந்த சுபகாரியங்கள் நடக்க விடாமல் ஏதோ ஒரு பொருள் அங்கே இருக்கு, அதுதான் தடுக்குது. நம்ம வீட்டில் தேவையற்ற, பயன்படாத, ஓடாத, உபயோகமற்ற பொருள்களை இருக்கக்கூடாது. அது இருந்தால் அங்கே வேறு எந்த விஷயத்தையும் செயல்படாது. ஒன்று, நம்ம வீட்டினுடைய வாசலில் தேவையற்ற பொருள் அங்கே பதுங்கி கிடந்தாலும், பதிந்திருந்தாலும் நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு வராது. யாரோ ஒருத்தன் பதிச்சு வச்சுட்டானா, இல்லை காலையில் யதார்த்தமாக உள்ளே வந்துருச்சா என்னன்னு, ஒரு பள்ளமோ அசிங்கமான பொருளோ இருந்தால் அதை தாண்டி நம்ம எப்படி போகிறது? இப்படி நிலை நம்மளாலேயே முடியலன்னா சாமி அப்படியே தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வரோம். இதுதான் கடவுளை கட்டுவது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் சரியாக நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் எந்த ராசி லக்கணமாக வேணாலும் இருங்க, எந்த ஊரில் வேணாலும் இருங்க, என்ன வேலை வேணாலும் பாருங்க, நிம்மதி வேணும் இல்லை? நிம்மதியற்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லையே. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம எந்த பிரயோஜனமும் அடையலையே. அப்புறம் எதுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்? இந்த நோய், கடன், எதிரி, புதன், நெருக்கடியான வாழ்க்கை, ஏண்டா வாழ்றோம், செத்து போறோம்னு தோணுது. கேது, இருவரும் தான் நம்மை இருக்குகிறார்கள். கேதுவை பற்றி சொன்னால் கயர்னு சொல்லுவோம், நம்மளை போட்டு இறுக்கி கட்டி போடுறோம், நகர விட. அதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, அறிவாளிகள், புத்திசாலிகள், நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. திருப்பதி போய் மொட்டை போட்டால் சரியாயிருண்டா அப்படிங்கிற மக்கள் வழக்கத்தில் எப்படி வந்தது? எப்படி இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது? திருப்பதி மலை என்பது சந்திரனுடைய அனுக்கிரகம் பெற்றது. நம்ம உடம்பு மனசு எல்லாம் சந்திரன் தான். அப்போ உடம்பு மனசு நல்லா இருந்தால் எல்லா விஷயம் தீர்ந்துடும். அப்போது சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் இங்கே பலமாக இருக்குது. ஒன்று, புதனை குறிக்கக்கூடிய கிரகம் யார்? பெருமாள். அங்கே இருக்க நோய், எதிரி, கடனை குறிக்கும். சரி, நெருக்கடியும் நம்ம வாங்கி வந்த வரத்துக்கான கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியது கேது. அவரை குறிக்கக்கூடியது முடி. இந்த முடியை கொண்டு போய் பெருமாள்கிட்ட அடிச்சுட்டு, கோயிந்தா கோயிந்தா எல்லாமே இதோடு போயிரு கோயிந்தா, என் வாழ்க்கையை நீ நல்லா வை கோயிந்தான்னு சொல்லிட்டு வர்றோம். அப்போ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, மாறுகிறது. அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில் ஒரு ஒரு புதிய அத்தியாயத்தோடு வாழ்கிறாங்க, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றாங்க. இதற்கெல்லாம் ஒரு நிறைய விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த பாடங்கள். இதையெல்லாம் நம்ம ஏன் செய்யறதில்ல? மலை சார்ந்த பகுதி, மலை மேலே ஏறி போய் இறைவனை கும்பிட்டு வந்துட்டா எல்லாம் தீரும்பாங்க. மலையினுடைய உச்சியை குறிக்கக்கூடியதே கேது, மலையினுடைய அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது செவ்வாய், அந்த அஸ்திவார கட்டடம். நடுப்பகுதியை குறிக்கக்கூடியது சுக்கிரன். மலை மேலே ஏறி கேது இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய இடத்துல போய் நின்று கடவுளை கும்பிட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். திரும்பி இறங்கி வரும்போது சுக்கரனுடைய அனுக்கிரகத்தோட செல்வ வளத்தை எடுத்துக்கிட்டு கட்டடம் கட்டலாம், வீடு கட்டலாம், நிறைய பில்டிங் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவாரு அப்படிங்கிற